இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேஸ்ட்டு தென்னை மட்டையும் பனைமட்டைகள் வேஸ்ட் ஆனதை எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மிஷின் உட் சிப்பர் அப்படிங்கிற மிஷினில் நம்ம இதெல்லாம் கொடுத்து துகளாக்கி இயற்கை உரத்துக்கு அதை மடிக்க வச்சு இயற்கை உரமாக பயன்படுத்துவோம். இவ்வளோ மட்டையும் காய்ந்த தென்னை மட்டைகள். அந்த காய்ந்த தென்னை மட்டை அந்த துகளோட உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், சூடோமோனஸ் மற்றும் பொட்டாஸ் பாக்டீரியா, சிங்க் பாக்டீரியா இவங்களெல்லாம் கலந்து ஒன்றா வச்சுட்டா மிகப்பெரிய ஊட்டமேற்றி தொழு உரமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து குறுவை சாகுபடிக்கு அடி உரமாக பயன்படுத்தும் போது நல்ல மகசூலை கொடுக்கும், நல்ல அதிக தூர் கட்டும். இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது.